போன வீடியோவில் நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். கண்டிப்பாக மார்க்கெட் ஃபால் அல்லது கிராஷை பற்றி ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வித் தட் செட், அந்த கான்செப்டை ஸ்டாக்கோட ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்னு நான் நினச்சேன். அதனால தான் ரிலையன்ஸோட ஒரு நல்ல கேஸ் ஸ்டடியும் டிசிஎஸ்ல உங்களுக்காக ஒரு ஹோம்ஒர்க்கும் எடுத்து வந்திருக்கேன். ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த செக்ஷனை ஃபர்ஸ்ட் வீடியோவோட பார்ட்டாக தான் வச்சிருந்தேன். பட் வீடியோவோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போனதுனால செகண்ட் வீடியோக்கு நான் அதை மூவ் பண்ணிட்டேன். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், ஃபியூச்சரில் சில வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகலாம். அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது. ஏன்னா சில விஷயத்த ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே அவசியப்படுது. பிகாஸ் என்னுடைய மோட் இங்கே உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவை கொடுக்கறது கிடையாது. இங்கே என்னுடைய லாஸ்ட் 5 இயர்ஸில் நான் கற்றுக்கிட்ட கொஞ்சம் நாலேஜில் எந்த நாலேஜ் ஒர்த்துன்னு நான் நினைக்கிறேனோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் என்னுடைய மோட். இந்த ஷேரிங் கண்டிப்பாக உங்களோட வெல்த் பில்டிங் ஜேர்னியில் ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேணுமா, இல்லை வேல்யூ இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி லென்த்தியாக இருந்தாலும் ஓகேவா? அது என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவை நான் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட் பார்த்துருந்தோம். ஸ்டாக் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்குது, ஆனால் கீழே நிரந்தரமாக தங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை, மேலே வந்தே ஆகணும்னு பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லை, ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் யார், வீக் பிளேயர்ஸ் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணோம். அதில் யார் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களில் யார் தன்னுடைய மணியை யூஸ் பண்ணுறா, யார் அதர் பீப்புள் மணியை யூஸ் பண்ணுறான்னு பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லை, அந்த ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் ஏன் மார்க்கெட்டை கீழே கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ஏன் மேலே கொண்டு போகிறாங்க, அதன் மூலயமா என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது, இந்த எல்லா கேள்விக்குமே ஆன்சர் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஒரு ஹானஸ்டான ஒரு வார்னிங் கொடுத்துட்றேன். அந்த வீடியோவை பார்க்காம நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரிலையன்ஸ் கேஸ் ஸ்டடியோ இல்லை டிசிஎஸ் ஸ்டாக்கை பற்றின வந்து பார்த்தீங்கன்னா சில டீட்டெயிலோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டெஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லையும் நான் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நல்ல கிளாரிட்டியோட வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம தியரிட்டிக்கலாக நிறைய விஷயத்த புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். பட் எப்பயுமே தியரியோட ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் சேர்ந்தால் மட்டும்தான் அது ஒரு கம்ப்ளீட் லேர்னிங்காக மாறும். ஸோ நம்ம ட்ரேடிங் வியூக்கு போயிட்டு ரிலையன்ஸ் கம்பெனியை வந்து பார்த்தோன்னா நம்ம பார்ப்போம். கம்பெனி கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஆல் டைம் ஹையில் ட்ரேட் பண்ண டைம் வந்து இந்த டைம் அப்ராக்சிமேட்டாக ஜூலை 2024. ஓகே, அங்கிருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட லோ ப்ரைஸுக்கு வந்த டைம் இந்த டைம் கிட்டத்தட்ட ஏப்ரல் 2025. மறுபடியும் அங்கிருந்து மேலே போன டைம் ஜூலை 2025. ஸோ நம்ம படித்ததையும் இப்போ நம்ம பார்க்குறதையும் கோரிலேட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல இருந்து ஆல் டைம் ஹையிலிருந்து கிட்டத்தட்ட 30% வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை தான் நம்ம பார்த்தோம். மார்க்கெட் கேன் கோ டவுன் பட் கேன் நாட் ஸ்டே டவுன் ஃபார் எவர். இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ். நம்ம பார்த்த சில லேர்னிங்ஸை கொஞ்சம் ஓவர்லாப் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜூலை 24, ஏப்ரல் 25, ஜூலை 25ல நம்மளுடைய பிக் பிளேயர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ஷேர் ஹோல்டிங் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் போகும் ரிலையன்ஸில். ஸோ ஜூலை 24 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10% ஃபார் வீக் பிளேயர்ஸ், 90% ஃபார் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆயிருக்கு. எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்திருக்கு, கீழேருந்து மேலே போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் இதை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்தோம்னா ஜூலை 2024ல் சார்ட்டில் பார்த்த ஆல் டைம் ஹையோடைய ப்ரைஸை நான் இங்கே போட்டிருக்கேன். அதோடைய மார்க்கெட் கேப்பை இங்கே நான் கொண்டு வந்திருக்கேன். ப்ளஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயருடைய ஹோல்டிங். நம்ம ஸ்க்ரீனருக்கு போனோம்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர், ப்ரொமோட்டர், இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க, ட்ரேடிங்கில் தலையிட மாட்டாங்க. பப்ளிக் வீக்கஸ்ட் பிளேயர், ஸோ அவங்க இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ எஃப்ஐஐ டிஐஎஸ் மட்டும் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தா 50 + 10 - 100 40% தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் ஹூ ஹேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் 40% ஸ்டேக் வச்சிருக்காங்க. இந்த 40% ஸ்டேக்கு ஓவரால் மார்க்கெட் கேப்பில் எவ்வளோ வருதுன்றது தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். 8.61 lakh crore. இந்த 8.61 lakh crore ஏயுமா இப்போதைக்கு அசியூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஏயுஎம் ஓவராலாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா எஃப்ஐஐயும் எல்லா டிஐயும் சேர்ந்து ரிலையன்ஸில் எவ்வளோ ஸ்டேக் வச்சிருக்காங்கன்றது தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். பிகாஸ் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக போகும்போது இந்த கால்குலேஷனை ஒரு அசம்ஷனுக்காக எடுத்துக்கிறேன், நம்மளுடைய ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ ஷேர் ஆஃப் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் 40%, அதுதான் ஏயுஎம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏயுஎம்ல
ஜஸ்ட் கன்சிடர் 1% ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அப்படி 1% போட்டால் கூட 8,616 crore தான் இந்த AUM கொடுக்குற ரெவென்யூ ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி, போத் FII அண்ட் DII. ஜூலை 24லேருந்து ஏப்ரல் 25 வரைக்கும் ப்ரைஸ் 30% ஃபால் ஆனதுனால மார்க்கெட் கேப் ஃபால் ஆச்சு 30%, அவங்களுடைய ஸ்டேக் ஃபால் ஆச்சு, அவங்களுடைய ரெவென்யூ 30% ஃபால் ஆச்சு. ஸோ ட்ராப் ஃப்ரம் ஆல் டைம் ஹை 30% இருந்துச்சுன்னா அவங்களுடைய ரெவென்யூ 30% ஃபால் ஆகும். நம்ம சார்ட்ல பார்த்துருந்தோம் வித்தின் 3 months ஏப்ரல் 2025லேருந்து அடுத்த பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்குள்ளார மறுபடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் போயிருக்கு. ஸோ அந்த டைமில் இந்த ட்ராப் எப்படி மாறி இருக்குன்னு பார்ப்போம். ஜூலை 2025ல நியர் டு ஆல் டைம் ஹைல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 38% ஃப்ரம் திஸ் 1110லேருந்து. மார்க்கெட் கேப்பும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் ஸ்டில் த ஹோல்டிங் இஸ் சேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ராங் பிளேயர்ஸோடைய மார்க்கெட் கேப் பெருசாக இருக்கு, அப்போ AUMமும் பெருசாக இருக்கு, ஸோ அவங்களுடைய ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் 30% ப்ரைஸ் ஃபால் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் 38% ப்ரைஸ் அப்பா இருக்கு. ஆனாலும் ஸ்டேக் ஹோல்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக மாறலை. விச் மீன்ஸ் ட்ரேடிங் போர்ஷனை வச்சு ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ண முடியுமே தவிர அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ், ஷேர் ஹோல்டிங்கை பெருசாக அவங்க மாற்ற கிடையாது. இன்கேஸ் 30% ஃபால் ஆனால் யார் ஃபஸ்ட்டு வெளியே வருவான்னு கேட்டால் நம்மள மாதிரி பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பப்ளிக் தான் ஃபியரில் செல் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. ஆனால் அந்த ப்ரைஸை கீழே கொண்டு வர்ற அந்த ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் அவங்களுடைய அலோகேஷனில் எந்த விதமான மாற்றமும் கொண்டு வரல. ஸோ கீ டேக்அவே என்ன அப்படின்னா, பிக் பிளேயர்ஸ் மார்க்கெட்டை கீழே கொண்டு வருவாங்க டு அக்குமுலேட் அந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா லோயர் வேல்யூவேஷனில் அக்குமுலேட் பண்ணி மறுபடியும் எவென்ச்சுவலி மேலே கொண்டு போய் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காக வேண்டி கீழே கொண்டு வருவாங்க கண்டிப்பாக. ஸோ லேர்ன்ட் லெசன் என்னன்னா, ஸ்டாக் கேன் கோ டவுன் பட் கேனாட் ஸ்டே டவுன் பிகாஸ் தே ஹாவ் டு ஆப்வியஸ்லி கம் அப். ஸோ இன்னொரு ஸ்டாக்ல இதே விஷயத்தை பார்ப்போம், விச் இஸ் TCS, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். இப்போ டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல உங்களால கிளியரா பார்க்க முடியுது ஆல் டைம் ஹை எப்போ கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னா அரவுண்ட் திஸ் ஆகஸ்ட் 2024 கிரியேட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் லோவை பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல செப்டம்பர் 2024ல ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது மார்க்கெட் கேப் 16 lakhs. ஸோ மறுபடியும் நம்ம ஸ்க்ரீனருக்கு பார்த்தீங்கன்னா போய் பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீனரில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸை போய் பார்த்துட்டு இன்வெஸ்டர் கேட்டகரியில் போய் ப்ரொமோட்டர்ஸ் நோ இம்பேக்ட், பப்ளிக் நோ இம்பேக்ட், FII DIS மட்டும் எடுத்து பார்த்தோம்னா 12%, 10%. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 23.5% ஆஃப் ஸ்டேக் இந்த மாதிரி FIIs DIS வச்சிருக்காங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்கை நம்ம மார்க்கெட் கேப்போட மல்டிப்ளை பண்ணோம்னா 3 lakh crore rupees, 3.75 lakh crore rupees பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பிளேயர்ஸோட ஸ்டேக்காக வருது, விச் இஸ் நத்திங் பட் த AUM ஃபார் அவர் அசம்ஷன் டுடே. ஓகே, இது மூலிமா அந்த இண்டஸ்ட்ரிக்கு வர ரெவென்யூ 1% இஸ் 3,764 crore. இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, இதே விஷயம் அக்டோபர் 25 கரண்ட் 33% ஃபாலில் ப்ரைஸ் 33% ஃபால் ஆயிருக்கு, மார்க்கெட் கேப்பும் 33% ஃபால் ஆயிருக்கு, ஆப்வியஸ்லி ரெவென்யூவும் 33% ஃபால் ஆயிருக்கு. ட்ராப் ஃப்ரம் ஆல் டைம் ஹை 33%. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோடைய ஓவரால் இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய AUM லாஸ் மட்டுமே 1,200 கோடி. ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் என்ன நடக்கும்? I will leave it to your imagination. But the lesson what we learned is, hope you remember the key takeaway. Market can go down but cannot stay down. இதுதான் ஸ்டாக்குக்கும் கூட. இந்த இடத்துல you think and decide it. So இப்போ ரிலையன்ஸோட TCSோட கேஸ் ஸ்டடியை பார்த்தோம், ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் என்னதான் 33% கீழே விழுந்திருந்தாலும் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கம்மி பண்ண கிடையாது, அவங்களுடைய ஸ்டாக்கை வித்துட்டு வெளியே வரவும் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷனில் எந்த ஒரு மாற்றமும் வரல. பட் இருந்தாலும் இந்த மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரேடிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்க அந்த சின்ன போர்ஷன் ஆஃப் மணி விச் இஸ் 10,000 crore ஆர் 15,000 crore அதை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், 30%, 33% வெறும் ஸ்டாக் ப்ரைஸை மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வரல. இந்த பிக் பிளேயர்ஸ் லைக் FIIs அண்ட் DIIs உடைய AUMையும் கீழே கொண்டு வந்திருக்கு, ரெவென்யூவும் அது மூலிமா கீழே கொண்டு வரும். இந்த ஸ்டாக்ல இருந்து அவங்களுக்கு வர வேண்டிய ரெவென்யூ கம்மியாக இருக்கும், ஸோ இன்டர்ன் அவங்களுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்கும்.
இப்போ சொல்லுங்கள், உங்கள் கம்பெனியோடைய ரெவென்யூ ஒரு வெர்டிக்கலில் மட்டும் 33% டவுன் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பீங்களா? அவங்களும் சும்மா இருக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் மாடலே மார்க்கெட் மேலே போகிறத நம்பி தான் இருக்குது. மார்க்கெட் மேலே போனால் அவங்களுடைய ஏஇஎம் மேலே போகும், ஏஇஎம் மேலே போனால் ஃபீ இன்கம் மூலிமா அவங்களுக்கு வர ரெவென்யூ மேலே போகும், அதன் மூலிமா அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டும் மேலே போகும். மார்க்கெட் கீழே இறங்கும்போது ஃபியரில் செல் பண்ணுறது யார்? நம்ம ரீட்டைல் பப்ளிக். ஆனால் அதே நேரத்தில் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்க? நம்மக்கிட்ட இருந்து கம்மியான விலைக்கு அந்த ஸ்டாக்கை ஸ்ட்ராங்காக அக்குமுலேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், மார்க்கெட்டை கீழே கொண்டு போக தெரிஞ்ச அவங்களுக்கு மறுபடியும் அதே மார்க்கெட்டை மேலே கொண்டு போகவும் தெரியும். பிகாஸ் அப்போ தான் அவங்களுக்கும் பெனிஃபிட் கிரியேட் ஆகும். நீங்கள் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கீழே விழுது அப்படின்னா, ரிமெம்பர் திஸ் லாஜிக், அந்த ஃபால் ஒரு டெம்பரவரி ஈவெண்ட் தான். அந்த ஸ்டாக்கு பர்மனெண்ட்டாக கீழே இருந்துட முடியாது, அது மேலே வந்தே ஆகணும். இந்த காமன் சென்ஸும் இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜும் உங்களுக்கு இருந்தால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது அங்கே ஃபியர் இருக்காது, அங்கே ஒரு காம்னஸ் இருக்கும், அங்கே ஒரு பீஸ் இருக்கும். அண்ட் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் ஹாப்பி இன்வெஸ்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் யூடியூப் அல்காரிதம் புரிஞ்சுக்கும், இந்த நல்ல கண்டென்ட்டை அது மற்றவங்ககிட்டையும் கொண்டு போய் சேர்க்க உதவியாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்றைக்கி ரிலையன்ஸ் அண்ட் டிசிஎஸ் கேஸ் ஸ்டடியில் என்ன புது விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அப்படி இல்லைனா என்ன ஒரு விஷயம் ரொம்ப வாவ் ஃபேக்டர் கொடுத்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய லேர்னிங்கை நான் கமெண்ட் பாக்ஸில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கும் மேலே இந்த லேர்னிங்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். That's how we create a better community who has a practical understanding of the market. உங்களை நெக்ஸ்ட் ஒரு வேல்யூபிளான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். Until that time, thanks from your San. Happy investing.